Hello friends, welcome back to Business Minded Wolf. And tomorrow Nifty and Bank Nifty levels எப்படி இருக்கும் அப்படினு தெரிஞ்சிக்கலாம். Before going to video, please subscribe my channel, like பண்ணுங்க, share பண்ணுங்க. If you have doubts, feel free to comment me, I will help you. And நேத்து நம்ம வீடியோ பார்க்காம இருந்தா நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நான் bearish எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ காரணம் என்னன்னு சொல்லிட்டு அந்த HCX Nifty வச்சு அந்த அதர் செக்டார்ஸை வச்சும் சொன்னேன். ஸோ ஆஸ் பர் நம்ம சொன்ன மாதிரி தான் நடந்தது. ஆஃப்டர் 3 o'clock வரைக்கும் பார்த்தீங்கன்னா bearishல செட்டப்பில் இருந்த மார்க்கெட் ஆஃப்டர் 3 o'clock வந்து பார்த்தீங்கன்னா புல்லிஷாக மாறிடுச்சு. ஸோ காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஜர் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி செக்டாரோட பர்ஃபார்மன்ஸ். ஐடி செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 830 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்பவே புல்லிஷ்னஸ் ஆச்சு. ஸோ அது ஏன் புல்லிஷ்னஸ் ஆச்சு அப்படின்றது உங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லா ஐடி செக்டாருமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பர்ஃபார்ம் ஆகிட்டு இருந்தது. ஸோ அந்த மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டாடா கன்சல்டன்சி சர்வீஸ். ஸோ டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஸோ இந்த மெத்தட் பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா அசெண்டிங் ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இது பிரேக் அவுட் ஆனோன்னு பார்த்திங்கன்னா ஒரு புல்லிஷ் மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஒரு டாடா கன்சல்டன்சி சர்வீஸில் மட்டுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 80 பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருந்தது. ஸோ டாடா செக்டர் ஸோ அது பார்த்திங்கன்னா 2.3% வந்து அப்பில் முடிஞ்சது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபோசிஸ் சிமிலர் டு இன்ஃபோசிஸ் வந்து பார்த்திங்கன்னா 36 பாயிண்ட்ஸ் 2.2% இன்க்ரிமெண்ட்டாக முடிஞ்சது. அண்ட் ஹெச்எல் டெக்னாலஜிஸும் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 1.6%. ஸோ 18 பாயிண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட இன்க்ரிமெண்ட்டாக முடிஞ்சது. ஸோ காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டிசிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்னில் இருக்குது. அண்ட் ஹெச்எல் டெக்னாலஜிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் பாட்டம் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ட்ரிபிள் பாட்டம் பேட்டர்ன்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஸோ புல்லிஷாக முடிஞ்சது. அண்ட் இன்ஃபோசிஸ் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேனல் பேட்டர்னை பிரேக் ஆகி மேலே போக ஆரம்பிச்சுட்டு இருந்தது. ஸோ இன்னைக்கு ஐடி செக்டாரோட மேஜர் பர்ஃபார்மன்ஸ்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிஃப்டியை வந்து ஸ்ட்ராங்காக புல்லிஷாக முடிஞ்சது. ஆர்எல்ஸ் வந்து நேற்று சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் செக்டாராக இருக்கட்டும், அண்ட் நிஃப்டியாக இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், அண்ட் ஃபார்மா செக்டாராக இருக்கட்டும், ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சொல்லிக்கிற அளவு பர்ஃபார்மன்ஸாக கொடுக்கல. ஒன்லி ஐடி செக்டார் கான்ட்ரிபியூஷன், ஐடி செக்டார் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணதுனால தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரிமெண்ட்லாம் முடிஞ்சது. ஸோ நாளைக்கு நம்ம நிஃப்டி எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ நாளைக்கு வந்து நான் புல்லிஷாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் வந்து நியர்லி வந்து 4000 பாயிண்ட்ஸுக்கு வந்து டார்கெட் கொடுத்துருக்காங்க அனலிஸ்ட். ஸோ கிட்டத்தட்ட வந்து 4000 ரீச் ஆகிறதுக்கு வந்து நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னொரு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, இது நம்ம நிஃப்டி வந்து இப்போது அட் ப்ரெசென்ட்டில் வந்து நியூ ஐஸ் க்ரியேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்குது. ஸோ நியூ ஐஸ் க்ரியேட் ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பையிங் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகி போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து நாளைக்கு நான் ஒரு புல்லிஷாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். காரணம் வந்து மேஜர் காரணம் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடி செக்டார். அண்ட் அதர் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே வந்து இதை நான் சொல்லலை. ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை நான் கவனிக்கல. ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கனில் இருக்கிற ஐடி செக்டார் எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டராக இருக்கட்டும், அண்ட் வந்து அமேசானாக இருக்கட்டும். ஸோ இந்த கம்பெனிஸ்லாம் வந்து நல்லா சூப்பராக பர்ஃபார்ம் ஆனதுனால ஸோ இந்த இம்பேக்ட் வந்து நம்மளோட நிஃப்டி ஐடிலையும் வந்து இம்பேக்ட் ஆகிருந்தது. அண்டு அதர் செக்டார் வைஸ் ஸோ எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரிஷ் செட்டப்பில் தான் சொல்லுது. பட் பேரிஷ் செட்டப்பில் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ரிஜெக்ஷன் காட்டியிருக்கு. ஸோ 16 hours ட்ரேட் ஆகுதுனால இதை நம்ம பேஸ் பண்ணி சொல்ல முடியாது. பட் வந்து நிஃப்டியில் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி வந்து கிளியர் சிக்னல் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு பையிங் ப்ரெஷர் தான் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ நாளைக்கு வந்து புல்லிஷாகவே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிகாஸ் பேங்க் நிஃப்டியை கம்பேர் பண்ணி பார்த்தாலும் ஸோ பேங்க் நிஃப்டியில் பாருங்கள், ஸோ கீழே வந்து ஒரு மேஜர் ரிஜெக்ஷன். ஸோ கீழே வந்து மேஜர் ரிஜெக்ஷன், கீழே ஒரு புல்லிஷ். ஸோ பியரிஷ் செட்டப்பில் போனாலுமே ஒரு புல்லிஷ் கிரியேட் ஆகுது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ செக்டாரும் வந்து பார்த்தீங்கன்னா சிமிலராக கீழே வந்து ரிஜெக்ஷன் காட்டுது. ஸோ இதுவும் புல்லிஷாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஐடி செக்டார் சொல்லவே வேணாம், இந்த ரொம்ப புல்லிஷ் கேண்டலில் தான் இருக்குது. ஸோ இது வந்து நாளைக்கு அப்படியே ஃபாலோ ஆகும். ஸோ ஃபார்மா செக்டாரும் வந்து பார்த்திங்கன்னா புல்லிஷாகவே இருக்குது. ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா புல்லிஷாகவே இருக்குது. பட் வந்து டவ் ஜோன்ஸ் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ பேரிஷ் செட்டப்பில் முடிஞ்சிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட வந்து 200 பாயிண்ட்ஸ் 250 பாயிண்ட்ஸ் வந்து கீழே உடைஞ்சது காட்டியிருக்கு. ஸோ இந்த இம்பேக்ட் வந்து நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து நம்ம நிஃப்டியை வந்து புல்லிஷாகவே எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ பார்ப்போம் நாளைக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். யூ ஹவ் டு டேக் யுவர் ஓன் ரிசர்ச் பிஃபோர் டூயிங் எனிதிங். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
Zydus கேடிலாக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்எஃப்டி அப்ரூவல் கிடைச்சிருக்கு ஃபார் லினோடினோமைடு கேப்சியூல் அப்படின்றதுக்கு. ஸோ என்ன தான் வந்து இன்றைக்கி யூஎஸ்எஃப்டி அப்ரூவல் கிடைச்சிருந்தாலுமே ஷேர் ப்ரைஸ் வந்து சொல்லிக்கிற அளவு பர்ஃபார்மன்ஸ் ஆகலை. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிட் கேப் ஸ்டாக்ஸ் அண்டு ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட் அவுட்ஃப்ளோ நடக்குது. அந்த அவுட்ஃப்ளோலாம் போய் லார்ஜ் கேப்பில் இன்ஃப்ளோ ஆகுது. ஸோ அதுதான். அண்ட் வந்து ஐஆர்சிடிசி வந்து இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் ஆயிடுச்சு. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பேசஞ்சருக்கு வந்து ரக்ஷா பந்தன் ஆஃபராக வந்து பார்த்தீங்கன்னா கேஷ்பேக் ஆஃபர் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க ஃபார் ரயில்வே டிக்கெட் புக்கிங்கு. ஸோ குட் நியூஸ். அண்ட் வந்து கேப்லின் ஸ்டெரைல்ஸ் லிமிடெட். ஸோ கேப்லின் ஸ்டெரைல் லிமிடெட் வந்து பார்த்தீங்கன்னா கேப்லின் லெபார்ட்டரியோட சப்சிடரி கம்பெனி. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரேசிலில் இருக்கிற பிரேசில் கண்ட்ரியில் வந்து அவங்களுக்கு யூஎஸ் ஒரு அப்ரூவல் கிடைச்சிருக்கு ஃபார் அன்விசா அப்படின்ற ஸ்டெரைல் இன்ஜெக்டபிள்னு சொல்லுவாங்க. ஸோ இன்ஜெக்டபிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ரூவல் கிடைச்சிருக்கு. ஸோ அதனால் வந்து அந்த சைட் வந்து எங்கே நியர் லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நியர் சென்னை. ஸோ கேப்லின் பாயிண்ட் வந்து என்னோட போர்ட்ஃபோலியோவில் இருக்குது. ஒரு ஒன் ஆஃப் த வெரி குட் பர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸ். ஸோ உங்களுக்கு அந்த பர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸோட இதை காட்டுறேன் பாருங்கள். ஸோ நான் வந்து பேசிக்லி நான் வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ். நான் இதில் பாருங்கள் கேப்லின் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 40 குவான்டிட்டி இருக்குது டோட்டலாக. ஸோ டோட்டலாக இன்வெஸ்ட் பண்ணது ஜஸ்ட் 20,000 அண்ட் என்னோட இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 12,973. ஸோ கிட்டத்தட்ட 67% வந்து இன்க்ரிமெண்ட்டில் இருந்தது. ஸோ 950 வரையெல்லாம் போச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் 100% டபுள்லாம் ஆச்சு. அண்ட் கிட்டத்தட்ட இப்போ வந்து ரிட்டர்ன் பேக் வந்து நார்மல் ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறதுனால மிட் கேப் ஸ்மால் கேப் வந்து சரியாக பர்ஃபார்ம் ஆகிறதுனால இப்போ டவுனில் இருக்குது. அண்ட் ஒன் ஆஃப் த குட் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா கேப்லின் பாயிண்ட். ஸோ நீங்கள் இந்த டிப்பை யூஸ் பண்ணி வாங்குறதுக்கு ட்ரை பண்ணாலும் பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அண்ட் வந்து ஸ்பைஸ் ஜெட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லம் சேல் பேசிஸ் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ ஸ்லம் சேல் பேசிஸ் அப்படின்னா என்னென்னா, ஸோ அசட் அண்ட் லயபிலிட்டிஸை வந்து ஒரு இன்னொரு சப்சிடரிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது வித்தவுட் எந்த ஒரு அசட் இருக்கட்டும், எந்த ஒரு லயபிலிட்டியாக இருக்கட்டும், அந்த லயபிலிட்டிக்கெல்லாம் வந்து ஸோ இந்த அசட்டுக்கு இவ்வளோ தான் விலை அப்படின்ற மாதிரிலாம் நிர்ணயிக்காமல் ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து ஸ்லம் சேல் பேசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு டைப் ஆஃப் அக்விசிஷன் மெர்ஜர் மாதிரி டைப்புன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைஸ் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற ஒரு இதுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து பெட்ரோனெட் எல்என்ஜி வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் நேச்சுரல் கேஸ் வந்து கத்தார்லேருந்து பை பண்ணுறாங்க. ஃபார் இது வந்து எது வரைக்கும் நாங்கள் பை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2028 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பர்ச்சேஸ் வந்து டீல் வந்து நீடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பியாண்ட் அதுக்கப்புறமும் நீடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. குட் நியூஸ். அண்ட் வந்து ஜிஎம்ஆர் ஹைதராபாத் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி அப்படின்னு ஒரு இருக்குது. ஸோ ஏர்போர்ட்ஸுக்கெல்லாம் வந்து எக்கனாமிக் ரெகுலேட்டரி அத்தாரிட்டின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த அத்தாரிட்டிக்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிபார்ச்சர் ஆகிற பேசஞ்சர்கிட்ட ஃபீஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன தான் இவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணாலுமே கூட இது வந்து பெருசாக ஒன்றும் ஏர்லைன்ஸுக்கு வந்து பெருசாக ஒரு சப்போர்ட்டெல்லாம் இருக்காது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து ஹவுசிங் டெவலப்மெண்ட் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் வந்து க்ரீன் அண்ட் சஸ்டைனபிள் ஃபிக்ஸ்டு டெபாசிட் அப்படின்ற ஒரு ஸ்கீம். ஸோ மெத்தட் இது ஒரு டைப் ஆஃப் மெத்தட் ஸ்கீம் வந்து எப்படின்னா, இப்போ வந்து ஒரு ஆல்ரெடி வந்து ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிற ஒரு கிரெடிட் ரேட்டிங் மெயின்டைன் பண்ணுற ஆளுங்களாக இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வந்து கிரெடிட் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக பண்ணிட்டு வராங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு கிரெடிட் சொல்யூஷன் சர்வீஸ், ஹவுசிங்க்கு வந்து ஒரு நல்ல கிரெடிட் அண்ட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து மேலும் லோன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஒரு நியூ டைப் ஆஃப் ப்ரொசீஜர். அண்ட் வந்து என்டிபிசி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் பவர் கார்பரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 105 பில்லியன் ருபீஸுக்கு வந்து டியூ வந்து கட்டலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷனை வந்து எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷனை வந்து ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் வோடாஃபோன் ஐடியா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீஇட்டரேட்டட் த ஆக்டிவ் டிசிஷன் வித் இன்வெஸ்டர் டு ரைஸ் ஃபண்ட்ஸ். ஸோ ரீஇட்டரேட்டட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீண்டும் வலியுறுத்துதல்னா திருப்பி அகைன் அந்த ப்ராசஸை வந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறது. ஃபார் எதுக்கு அப்படின்னா வோடாஃபோன் ஐடியா பற்றி உங்களுக்கே தெரியும், இப்போ வீடியோஸ் வந்து சரியாகவே இதாகல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபண்ட் ரைஸ் பண்ணி கம்பெனி வந்து திருப்பி ஸ்டாண்டர்டுக்கு கொண்டு வரலான்னு பார்க்குறாங்க. அண்ட் இன்ஃபோசிஸ் வந்து பார்த்திங்கன்னா டைடல் ஸ்கேல் அந்த கம்பெனியோட சாஃப்ட்வேர் டெக்னாலஜி ஸ்டார்ட் அப் அவங்களுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஃபார் 0.4 மில்லியன். ஸோ 0.45 மில்லியன் ருபீஸ்க்கு வந்து டாலருக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து சுவன் லைஃப் சயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா phase 3 கிளினிக்கல்
ட்ரையல் ஃபார் அகிட்டேஷன் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம். ஸோ அதுக்கு வந்து டேப்லெட் வந்து பார்த்தீங்கன்னா SUVN502 அப்படின்ற இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் ட்ரையல்ஸ் கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து ரயில்டெல் கார்பரேஷனுக்கு வந்து ஸோ ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் கிடச்சிருக்கு ஃபார் 38 crore வந்து கிட்டத்தட்ட ப்ராஜெக்ட் ஒர்க் கிடச்சிருக்கு ஃப்ரம் சென்ட்ரல் ரயில்வேஸ் அண்ட் இந்தியன் ரயில்வேஸ் கிட்ட இருந்தோம் அந்த டனல் கம்யூனிகேஷன். ஸோ இதை முடிக்கிறதுக்கு வந்து 12 month டைம் பீரியட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சத்யன் கிரெடிட் கார்டு நெட்ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டர் கிரிதாரி பிஹாரான்றவர் வந்து பார்த்திங்கன்னா ரிசைன் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் வந்து HLE கிளாஸ் கோட்டுக்கு வந்து ICRஐ விட லாங் டேர்ம் கிரெடிட் ரேட்டிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உத்தம் சுகருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் குமுலேட்டிவ் ரிடீமபிள் ப்ரொஃபஷனல் ஷேர்ஸ் வந்து ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க அட் த ரேட் ஆஃப் பார்த்திங்கன்னா 100 each அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அதை வந்து ரிடீம் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 6.5%. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐ டெலிவரி ஸ்டாக்ஸில் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஸோ நோபல் அண்ட் ஸ்ரிசில் கேனோர் கன்ஸ்ட்ரக்ஷன், ட்ரைவேனி டர்பைன், ஏஏ இன்ஜினியரிங், ஃபியூச்சர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல் இருக்குது அண்ட் குமின்ஸ் இந்தியா, டாக்டர் லால் பேத், மாருதி சுசுகி, குஜராத் கேஸ். ஸோ இதான் நம்ம வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். பி கேர்ஃபுல் ஆன் ட்ரேடிங் அண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்டர் வந்து இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி பை பண்ண பாருங்கள். அண்ட் முக்கியமான விஷயம் ஐடி செக்டாரில் என்டர் ஆகுதுன்னா என்டர் ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்பு. தேங்க்யூ வெரி மச் கைஸ்.